நீங்கள் எப்போ என்ஆர்ஐ ஆவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, இந்தியாவில் வந்து ஒரு 182 டேஸ்க்கு கீழே கம்மியாக இருந்தீங்கன்னாக்கா, ஏன்னா நீங்கள் ஒரு நார்மல் ரெசிடென்ட் ஆகிட்டீங்க. இந்தியாவில் வந்து நீங்கள் ஒரு நார்மல் ரெசிடென்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுடைய வேர்ல்டு இன்கம் இஸ் டாக்ஸபிள். உங்களுடைய இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் எல்லாரும் போய் பேன் நம்பரை போட்டுட்டு அவங்களே வந்து ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி மொபைல் நம்பரையும் வந்து ப்ராப்பராக அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு பேன் கார்டே இல்லைனா பிரச்சனையே இல்லை. இப்போ நான் வந்து 1985 நான் அமெரிக்காவுக்கு போயிட்டேன், 1985 நான் அமெரிக்காவுக்கு போயிட்டேன், என்கிட்ட பேன் கார்டே கிடையாது. அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலையப்பட வேண்டாம். லாஸ்ட் இயருக்கு பண்ணுறதா இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. அதுவும் நீங்கள் ஃபைல் பண்ணும்போது ரெசிடென்ட்னு சொல்லி பண்ணக்கூடாது. நான் சொன்ன மாதிரி இந்த 183 டேஸ்க்கு மேலே நீங்கள் ஃபாரினில் இருந்தீங்கன்னா நான் ரெசிடென்ட், அதே மாதிரி உங்கள் ப்ரொஃபைல்லையும் போய் நீங்கள் நான் ரெசிடென்ட்னு மாற்றுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜென்ரலாக வந்து நீங்கள் ஃபாரினில் பணத்தை சம்பாதிச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் அப்பாவுக்கும் சரி, உங்கள் அம்மாவுக்கும் சரி, உங்களோட ஸ்பௌஸாக இருந்தாலும் சரி, உங்களோட சில்ட்ரனாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு பணம் அனுப்பிச்சாலும் லீகல் சேனலில், எத்திக்கல் சேனலில் நீங்கள் 5 கோடி அனுப்பிச்சா கூட டாக்ஸ் கட்ட வேண்டாம். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் மார்க்கெட் இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு என்ஆர்ஐ டாக்ஸ் பிளானிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் ஏவி செந்தில் அவர்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், லாஸ்ட் எபிசோட்ல டாக்ஸ் பிளானிங் பற்றி பார்த்துருந்தோம். இப்போ வந்து என்ஆர்ஐ டாக்ஸ் பிளானிங் பற்றி பார்க்கலாம் சார். என்ஆர்ஐயாக இருந்தால் டாக்ஸ் பே பண்ணணுமா கூடாது சார்? ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு என்ஆர்ஐ ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ஆர்ஐ அதோட டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக பார்க்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம முன்னாடி போட்ட வீடியோவில் போட்ட மாதிரி தான். அதாவது ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது வந்து ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 31 ஃபாலோயிங் இயர் வரைக்கும். ஸோ நீங்கள் எப்போ என்ஆர்ஐ ஆவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, இந்தியாவில் வந்து ஒரு 182 டேஸ்க்கு கீழே கம்மியாக இருந்தீங்கன்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் 1, 2024 எடுத்துக்கோங்க, அப்புறம் மார்ச் 31, 2025 எடுத்துக்கோங்க. இந்த பர்டிகுலர் டியூரேஷனில் நீங்கள் இந்தியாவில் வந்து லெஸ் தேன் 182 டேஸ் கீழே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி யூ ஆர் பிகமிங் அன் என்ஆர்ஐ. ஏன்னா நீங்கள் இந்தியாவில் பாதிக்கு மேலே நீங்கள் கிடையாது அப்படிங்கிறனால நீங்கள் என்ஆர்ஐ ஆகிடுவீங்க. இது எப்படி அந்த டேட்டை எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட்டில் வந்து உங்களுக்கு அரைவல் ஸ்டாம்ப்னு இருக்கும், டிபார்ச்சர் ஸ்டாம்ப்னு ஒன்று இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் ஈவினிங் ஃப்ளைட், அங்கே சிங்கப்பூரில் 8:30 மணிக்கு அங்கே ஒரு ஃப்ளைட் எடுக்கிறான். அந்த ஃப்ளைட் வந்து இந்தியாவில் வந்து இறங்கும் போது டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 o'clock வந்து இங்கே இறங்குது. இந்தியா டைமில் 10 o'clock இறங்குது. இறங்கும் போது உங்களுக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸர் வந்து ஒரு 10:30க்கு வந்து ஸ்டாம்ப் போட்டு கொடுக்குறாரு. இன்றைக்கி டேட் போட்டு கொடுக்குறாருன்னா நீங்கள் வந்து சொல்லக்கூடாது, அதாவது நான் வந்து சார் இன்னும் 1 ஹவரில் வந்து அடுத்த டேட் போகுது, ஏன் சார் நீங்கள் அடுத்த நாள் போட்டுத்தாங்கன்னா அடுத்த நாள் போட்டு தர மாட்டாங்க. ஸோ நீங்கள் 11 o'clock தான் நீங்கள் வந்து காமிக்கிறீங்க அப்படின்னா தட் பர்டிகுலர் டே வில் ஆல்சோ பி இன்க்ளூடட் தட் யூ ஆர் இன் இண்டியா. இது பாயிண்ட் நம்பர் 1. இப்போ இன்னொரு ஏர்வேஸ் எடுத்துக்கங்க, கத்தார் ஏர்வேஸ்ன்னு இருக்குது. கத்தார் ஏர்வேஸ் வந்து ஜென்ரலாக வந்து ஏர்லி மார்னிங் ஒரு ஃப்ளைட் இருக்குது, 4 மணி 3:45 இங்கேருந்து தோஹாக்கு இங்கேருந்து ஒரு ஃப்ளைட் போகுது. நான் என்ன பண்ணுறேன்னா 12:05, 12:10 போய் என்னோடய செக்இன் லக்கேஜை கொடுக்குறேன். லக்கேஜை கொடுத்த உடனே நான் என்ன பண்ணுறேன்னா இமிக்ரேஷனில் போய் ஸ்டாம்ப் கொடுக்குறேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி என்ன டேட்டில் போகிறனோ, அதாவது நான் இருந்தது என்னமோ 30 minutes தான் இருந்திருக்கேன், அவங்க டிபார்ச்சர் டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட் தான் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ஆர்ஐயாக இருக்கீங்கன்னா இதெல்லாம் கூட நீங்கள் பிளான் பண்ணணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்னோடய ஹெச்என்ஐ கிளைண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டாக அந்த 182 டேஸ், 183 டேஸ், 184 டேஸில் வந்து மாட்டிப்பாங்க. இப்போ கோவிட் டைமில் சொல்லவே முடியாது, நிறைய பேர் வந்து தே காட் ஸ்டக், ஏன்னா ஃப்ளைட்டும் போகல ஒன்றும் போகல. ஸோ அதனால் நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்தீங்கன்னா டாக்ஸ் பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் ஒரு நார்மல் ரெசிடென்ட் ஆகிட்டீங்க, இந்தியாவில் வந்து நீங்கள் ஒரு நார்மல் ரெசிடென்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுடைய வேர்ல்டு இன்கம் இஸ் டாக்ஸபிள். ஸோ நான் ஒரு 185 டேஸ் நான் இந்தியாவில் இருந்துட்டேன் அப்படின்ட்டு சொன்னீங்கன்னாக்கா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அமெரிக்காலையும் வந்து பண்ணேன்னா அமெரிக்காவுக்கும் நான் டேக்ஸ் கட்டணும், இந்தியாவிலையும் சேர்த்து அதே இன்கம்க்கு டேக்ஸ் கட்டணும். இதில் என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ்னா டிடிஏஏ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்னென்னா டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த ஒரு கான்செப்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அமெரிக்காவில் கட்டின டேக்ஸை இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இங்கே இந்தியாவில் கட்டின டேக்ஸை அமெரிக்காவில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆனால் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும்.
ஸோ அதனால் வந்து என்ஆர்ஐ பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த 182 டேஸ் அப்படிங்கிறது லக்ஷ்மண் ரேகா மாதிரி அதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக என்றைக்கு வரீங்க என்றைக்கு போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து பிளான் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் எல்லாரும் போய் பேன் நம்பரை போட்டுட்டு அவங்களே வந்து ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி மொபைல் நம்பரையும் வந்து ப்ராப்பராக அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து இந்த வருஷத்தில் வந்து இப்போ நம்ம வந்து இதை ஜூலையில் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா போன வருஷத்தில் வந்து உங்களை பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து 3 இம்பார்ட்டண்ட் ரிப்போர்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அரசாங்கம். ஸோ நீங்கள் ஒரு என்ஆர்ஐயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேன் கார்டே இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. இப்போ நான் வந்து 1985 நான் அமெரிக்காவுக்கு போயிட்டேன், 1985 நான் அமெரிக்காவுக்கு போயிட்டேன், என்கிட்ட பேன் கார்டே கிடையாது. அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலையப்பட வேண்டாம். ஆனால் இப்போ தான் நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் வந்து கிளம்பி போயிருக்கீங்க, அதாவது 2023 தான் நீங்கள் போயிருக்கீங்க. அது வரைக்கும் நீங்கள் இந்தியாவில் தான் இருந்திருக்கீங்க. உங்களோட ஏஜ் 35 அப்படின்னீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா வெறும் லாஸ்ட் 2 இயர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கன்னா இந்த இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் முதல்ல யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணலான்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த இன்கம் டேக்ஸோட இது நான் தரேன், நீங்கள் வந்து அது உள்ளே போட்டிங்கன்னா நம்ம நேயர்கள்லாம் வந்து டைரெக்டாக போய் அதில் போய் லாகின் பண்ணி பார்க்க முடியும். ஸோ உங்கள் பேன் நம்பர் தான் யூசர் ஐடி, பேன் நம்பர் போட்டு ஒரு பாஸ்வேர்ட் போட்டு ஒன்று லாகின் போடணும், இல்லைனா ரெஜிஸ்டர் போடணும், ஃபர்காட் பாஸ்வேர்ட் போட்டால் உங்களுக்கு வந்துடும். உள்ளே போனதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான ரிப்போர்ட் இருக்கும். ஒரு ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 26AS அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேறு ஒரு சைட்டுக்கு கொண்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், லாஸ்ட்டு 10 இயர்ஸ்க்கு உள்ள ஃபார்ம் 26AS, அதாவது யாரெல்லாம் டேக்ஸ் டிடக்ட் பண்ணியிருக்காங்களோ உங்கள் பேரில், அது இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாலும் சரி, அது என்ஆர்ஓ அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் ஏதாவது ஒரு டேக்ஸ் பிடிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி அதை கிளைம் பண்ணிடலாம், இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி வாங்கிடலாம். ஸோ என்ஆர்ஐயாக இருந்தால் ஃபஸ்ட்டு அந்த ஃபார்ம் 26ASஐ டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்ததில் மேலே போனீங்கன்னா சர்வீசஸ்னு ஒரு டேப் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐஎஸ் அண்ட் டிஐஎஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணாலும் என்ன ஆகும்னா புதுசாக ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது கணினி வழியாக என்ன பண்ணலாம்னா அவங்க டவுன்லோட் பண்ணலாம். இதை டவுன்லோட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த டவுன்லோட் பண்ண டாக்குமெண்ட் வந்து ஒரு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் ஃபைல். இந்த பாஸ்வேர்டை எப்படி ஓப்பன் பண்ணணும்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணால் போயிடும்னு நினைப்பாங்க. எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் ஜென்ரலாக வந்து பேன் கார்டு நம்பர், என்னோடய பேன் நம்பர் போட்டால் ஓப்பன் ஆகிடும்னு நினைப்பாங்க. இந்த ஏஏஎஸ்க்கும் டிஏஎஸ்க்கும் மட்டும் ஒரு சின்ன ஒரு டிப் இருக்குது. என்ன டிப் இருக்குன்னா, பாஸ்வேர்ட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் பேன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த். அண்ட் இதில் பேன் நம்பர் வந்து நீங்கள் எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் டைப் பண்ணணும். ஸோ என்னோட வந்து ஏஏ கேபிட்டல் ஏன்னா கேபிட்டல் ஏ போட்டு ஸ்மால் ஏஏன்னு போட்டுட்டு எல்லாமே ஸ்மால் லெட்டரில் போட்டுட்டு டேட் ஆஃப் பர்த்தை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி போடணும். எப்படி போடணும்னா டிடி எம்எம் ஒய் அந்த மாதிரி போடணும். ஸோ இது எல்லாம் போட்டால் தான் அந்த ஏஎஸ் அண்ட் டிஏஎஸ் ஓப்பன் ஆகும். டிஏஎஸ்ங்கிறது வந்து டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் சம்மரி. ஸோ சம்மரியில் பார்த்தீங்கன்னா அது க்ளீனாக ஒரு லைன்லேயே சொல்லிடுவோம். டிவிடெண்ட் இன்கம் இவ்வளோ இருந்தது, இன்ட்ரெஸ்ட் இன்கம் இவ்வளோ இருந்தது, பர்ச்சேஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இவ்வளவு, சேல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இவ்வளவு, நீங்கள் இந்த கேபிட்டல் அசெட் விற்றுருக்கீங்க, இந்த கேபிட்டல் அசெட் வாங்கியிருக்கீங்க, இவ்வளவு கேஷ் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத டிஏஎஸில் டக்குன்னு ஒரு டேபிளில் போட்டு கொடுத்துருவோம். அதே இதை வந்து ஏஎஸில் போனீங்கன்னா ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட், நீங்கள் அதில் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே கிடச்சிரும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லேருந்து எல்லா நம்பரும் இன்ஃபோசிஸ்காரங்க வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணி உங்கள் பேன் நம்பர் கீழே வச்சுருவாங்க. ஸோ உங்களோட கேள்வி வந்து என்னென்னா டேக்ஸ் ஃபைல் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துட்டு லாஸ்ட் இயருக்கு பண்ணுறதா இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. அதுவும் நீங்கள் ஃபைல் பண்ணும்போது ரெசிடென்ட்டுன்னு சொல்லி பண்ணக்கூடாது. நான் சொன்ன மாதிரி இந்த 183 டேஸ்க்கு மேலே நீங்கள் ஃபாரினில் இருந்தீங்கன்னா நான் ரெசிடென்ட், அதே மாதிரி உங்கள் ப்ரொஃபைல்லையும் போய் நீங்கள் நான் ரெசிடென்ட்னு மாற்றுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே சார், இப்போ வந்து ஆஸ்திரேலியாவோ இல்லை அமெரிக்காவோ அங்கேருந்து இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா அவங்க எப்படி சார் டேக்ஸ் பிளான் பண்ணுறது? ஸோ ஜென்ரலாக வந்து இப்போ வந்து என்னென்னா எனக்கு ஒரு ஏஜ் வந்து ஒரு 40-45 ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது எனக்கு ஜாப் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வரேன்னா ஜென்ரலாக நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்து இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எய்தர் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் பிளான் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே பிளான் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்னென்ன மாதிரி பிளானிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து நான் என்ன சொல்லுவேன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபவுண்டேஷன் லெவல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த ஃபவுண்டேஷன் லெவல்னால் என்ன, நீங்கள் அங்கேருந்து நீங்கள் திரும்பி வரீங்கன்னா எங்கே செட்டில் ஆக போகிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி வீடு ஏதாவது வேணுமா அப்படின்னா நீங்கள் அப்போலேருந்து நீங்கள் வந்து ஸ்கவுட் பண்ணி லாஸ்ட் மினிட்ல அவசரப்பட்டு ரேட்லாம் கூட கொடுக்காம ஒரு 2-3 தடவை இந்தியாவுக்கு விசிட் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக வந்து உங்களுடைய என்னென்ன ரியல் எஸ்டேட் வேணுமோ அந்த ரியல் எஸ்டேட்டை ப்ராப்பராக பிளான் பண்ணலாம். இது வந்து ஒன்று. ரெண்டாவது டேர்ம் இன்சூரன்ஸ்.
சம்டைம்ஸ் இன்றைக்கி நான் பார்க்குற என்னோட என்ஆர்ஐ கிளைண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட குழந்தைங்களுக்கு வயசு வந்து இப்போ தான் 6 வயசு ஆகுது, 8 வயசு ஆகுது, 10 வயசு ஆகுது. நான் இந்த டைம்லேயே நான் இந்தியாவுக்கு வந்துட்டாக்க அவங்களோட ஸ்கூல் டைம்லேயே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்தியன் சிஸ்டமுக்கு நான் உள்ளே கொண்டு வந்துடுவேன். ஏன்னா இதே வந்து ஒரு காலேஜ் வரைக்கும் அவங்க அங்கே இருந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வரமாட்டாங்க, பசங்கள்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு. ஸோ என்னோட குழந்தைங்க நான் அப்படி தான் கூட்டு வந்தேன். யூஎஸில் இருந்தால் நான் என்ன பண்ணேன், சின்ன ஏஜாக இருக்கும்போது அவங்களை இங்கே இந்தியா கூட்டு வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும்னா கூட அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை ப்ராப்பராக பிளான் பண்ணணும். அதே மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் ஜென்ரலாக நீங்கள் ஒரு 35 இயர்ஸ் 40 இயர்ஸில் வரீங்கன்னா வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவீங்க. வந்ததுக்கப்புறம் வந்து ஹோம் வந்து லோனில் கூட எடுத்து கூட கட்டக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த மாதிரிலாம் லோன்ஸ்லாம் இருந்ததுன்னா டேர்ம் இன்சூரன்ஸ்னு சொல்லுவோம். அந்த டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஃபவுண்டேஷன் சொல்லுவேன். ஃபவுண்டேஷன் என்ன அர்த்தம்? ஒரு வீடு, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி என்னென்ன வேணுமோ அதை வந்து பிளான் பண்ணிப்பேன். இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவேன்னா, நான் ஃபாரினில் ஏற்கனவே நான் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், ரொம்ப ஒர்க் பண்ணி ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு வந்து ஒரு 6 மாதம் வந்து எனக்கு வந்து ஒரு பிரேக் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸுக்கு வந்து ஒரு சபாட்டிக்கல்னு சொல்லுவோம். சபாட்டிக்கல் என்ன, ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு மாதிரி சபாட்டிக்கல் ஃபண்டுன்னு சொல்லுவோம். 6 மாதமோ இல்லை ஒரு வருஷத்துக்கோ அதுக்கு தனியாக ஒரு பிளானிங் பண்ணி அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் எடுத்து வைக்கணும். அதே மாதிரி இந்த என்ஆர்ஐஸ்லாம் வர்றவங்களாம் ஜென்ரலாக வந்து நான் கேட்குற கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரு 10 கிளைண்ட் கிட்ட கேட்டேன்னா ஒரு 4-5 பேர் என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு விஷ்லிஸ்ட் மாதிரி. இதே நான் ஒரு லேடிஸ் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு கேட்டாக்கா அவங்க தான் வந்து எனக்கு ஒரு பொட்டிக் மாதிரி ஒரு ஃபார்ம் வச்சுக்கலாமான்னு பார்க்குறேன், இல்லைனா நான் வந்து என்ன பண்ணலான்னு நினச்சிங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் கிச்சன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் தான், ஒரு 4 அந்த 5 ஐட்டம் தான் நிறைய கேட்குறாங்க. ஸோ இப்போ அவங்களாம் எந்த பண்ணணும்னு நினச்சாங்கன்னா என்னன்னா, நெக்ஸ்ட்டு 1 or 2 இயர்ஸ்க்கு, அதாவது குழந்தைங்களையும் படிக்க வைக்கணும், ரன்னிங் எக்ஸ்பென்சஸும் வரணும், அதே டைமில் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்குள்ளே எல்லா செட்டப்பும் க்ரியேட் பண்ணணும், அதுக்குன்னு ஒரு கார்பஸ் வேணும். இது எல்லாத்துக்கும் போக எஸ்டபிள்யூபின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. எஸ்டபிள்யூபின்னு என்ன அர்த்தம்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். தயவு செஞ்சு இவங்க என்ன பண்ணணும்னா, எடுத்த உடனே எல்லாத்தையும் கொண்டு போய் ஈக்விட்டி மார்க்கெட்டில் போயிட்டு சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் இமீடியட்டாக பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற, அதாவது 2025 இருக்கிற சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்க பிரசிடென்ட் வந்து எவ்ரி 2 hours ஆர் எவ்ரி 4 hours எவ்ரி ஃபியூ டேஸ் வந்து அவர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கார், ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கார். திடீர்னு ஒரு சமயம் மார்க்கெட் கம்மி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட கேபிட்டலும் கம்மியாகிடும். ஸோ அதனால் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து இந்த எஸ்டபிள்யூபிலாம் பண்ணுறீங்கன்னா அது ஒரு 3 பக்கெட்டாக பிரிச்சிடணும். ஷார்ட் டேர்ம் பக்கெட், மீடியம் டேர்ம் பக்கெட், லாங் டேர்ம் பக்கெட்டுன்னு மொத்தம் 3ஆக பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு என்ன பண்ணணும்னா, ஷார்ட் டேர்ம் பக்கெட்டில் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து ஒரு டெட் ஃபண்ட் மாதிரி போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஸோ தட் ஒரு 6% 7% வந்தாலும் அட்லீஸ்ட் வந்து கேபிட்டல் கீழே போகாது, அதுலேருந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும். மீடியம் டேர்ம் பக்கெட்னா ஒரு 3 to 5 years சொல்லலாம். அந்த மீடியம் டேர்ம் பக்கெட்டில் அவங்க பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டு, மல்டி அசெட் ஃபண்டு, அந்த மாதிரி ஏதாவது அவங்க போட்டு அதுலேருந்து அவங்க பிளான் பண்ணி வந்தாங்கன்னா இந்த வொலட்டாலிட்டின்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதே வந்து ஒரு லாங் டேர்ம் ஃபண்டு ஒரு 5 yearsக்கு மேலே இருக்காங்கன்னா ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டு, மிட் கேப் ஃபண்டு. அதே டைமில் திடீர்னு ஒரு சமயம் இந்தியாவில் வந்து மார்க்கெட் நல்ல டேர்ன் அரவுண்ட் ஆகி கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ்லாம் நல்லா வர ஆரம்பிச்சதுன்னா நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டே வந்து ஒரு 12% ரிட்டர்ன் ஈஸியாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 3 விதமான ஸ்ட்ராட்டஜி, ஒரு என்ஆர்ஐ வர்றாங்கன்னா இந்த 3 விதமான ஸ்ட்ராட்டஜியில் அவங்க பிளான் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகிடும்னா, ஒரு சமயம் அப்ரிசியேஷன் வந்து லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் இருக்குது, ஸ்மால் கேப்பில் இருக்குன்னா அவங்க உடனே இந்த ஈக்விட்டி, இந்த டெட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு எஸ்டபிள்யூபியை அங்கேருந்து பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஒரு தடவை போட்டமா மறந்தமானலாம் இருக்கக்கூடாது. ஸோ இதுவும் வந்து ஒரு டைனமிக் வே ஆஃப் திங்கிங். அண்ட் இன்றைக்கி நான் பேசுகிற என்ஆர்ஐஸ் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து அவங்க வந்து $1 million $2 million வச்சுருக்காங்க. $1 million அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 8.7 கோடி, $2 million கிட்டத்தட்ட ஒரு 17 கோடி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு கிளைண்ட் வந்து ஒரு $2 million பணம் வச்சுருக்காங்கன்னா இந்திய அரசாங்கம் வந்து இப்போ புதுசாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டேக்ஸ் சேவிங் மெத்தடாலஜிஸ்லாம் உள்ளே கொண்டு வராங்க. இப்போ ரீசெண்டாக அவங்க கொண்டு வந்திருக்கிறது வந்து கிஃப்ட் சிட்டி, GIFT, கிஃப்ட் சிட்டின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லி டேக்ஸ் எக்ஸம்ப்ட், ஜிஎஸ்டியும் கிடையாது, டேக்ஸும் கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து யூஎஸில் இருக்கேன், நான் வந்து எனக்கு வந்து இங்கே செட்டில் ஆக போகிறேன்னு தெரியல, இன்னொரு 3 years கழித்து தான் நான் வரப்போகிறேன், எனக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸும் வரணும், அதே டைமில் ஃபண்டும் வந்து நல்லா வந்து ஐ வாண்ட் டு ரொட்டேட் பிட்வீன் லார்ஜ் அண்ட் மிட் கேப், ஐ வாண்ட் டு புட் இட் இன் மிட் கேப், ஸ்மால் கேப், ஐ வாண்ட் டு புட் இட் இன் செக்டரல் ஃபண்டு, அதுக்கு எனக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் வேணும் அப்படின்னா அதுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா $1 million கிடையாது, வெறும் $1,50,000, $1,50,000 இருந்தாலே போதும். நீங்கள் அந்த கிஃப்ட் சிட்டியில் வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் ஒரு வீடு வாங்கி பிளாட் வாங்கி அந்த பிளாட் கட்டுவானா, ஹேண்டிங் ஓவர் ஒழுங்காக இருக்குமா, இல்லை 2 years டிலே இருக்குமா, 3 years டிலே இருக்குமான்னு கிடையாது. ஸோ நீங்கள் என்ஆர்ஐயாக இருக்கீங்க, ஒரு டேக்ஸ் பிளான் பண்ணணும், அந்த டேக்ஸையும் நீங்கள் சேவ் பண்ணணும், ஒரு 5 to 6 yearsக்குள்ளே நீங்கள் டபுள் பண்ணணும்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கிஃப்ட் சிட்டிலாம் மறந்துடாதீங்க.
கண்டிப்பா சார். இப்போ வந்து நிறைய என்ஆர்ஐஸ் வந்து இந்தியாவில் இருக்கிற அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து பணம் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கும் டாக்ஸ் பே பண்ணணுமா சார்? ஜென்ரலாக வந்து நீங்கள் ஃபாரினில் பணத்தை சம்பாதிச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் அப்பாவுக்கும் சரி, உங்கள் அம்மாவுக்கும் சரி, உங்களோட ஸ்பௌஸாக இருந்தாலும் சரி, உங்களோட சில்ட்ரனாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு பணம் அனுப்பிச்சாலும் லீகல் சேனலில், எத்திக்கல் சேனலில் நீங்கள் 5 கோடி அனுப்பிச்சா கூட டாக்ஸ் கட்ட வேண்டாம். 5 கோடி அனுப்பும் போது கட்ட வேண்டாம். அந்த 5 கோடியை நான் கொண்டு போய் பேங்க் டெபாசிட்டில் போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கொடுக்குற 5 கோடியை நான் கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறேன்னா, கொண்டு போய் ஆர்பிஐ பாண்டில் போட்டுறேன். ஆர்பிஐ பாண்டில் போட்டோன்னே எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு வருஷத்துக்கு எனக்கு 35 லட்சம் வருது. அதுக்கு அடுத்த வருஷம் எனக்கு 35. அப்போது அந்த 35 லேக்ஸுக்கு மட்டும்தான் நான் டேக்ஸ் பே பண்ணணுமே தவிர, நீங்கள் கேட்ட கேள்வி வந்து அந்த முதல்ல வந்து 5 கோடிக்கு எதாவது டேக்ஸ் பே பண்ணணும்னா 5 கோடிக்கு நீங்கள் டேக்ஸே பே பண்ண வேண்டாம் மேடம். ஓகே சார். இப்போ வந்து என்ஆர்ஐ டாக்ஸ் பிளானிங் பற்றி பார்த்துருந்தோம். இப்போ வந்து என்ஆர்ஓ வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்ன சார் இருக்குது? இப்போ என்ஆர்ஓ இருக்குது, என்ஆர்இ இருக்குது, இதை பற்றிலாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? ஸோ ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவோன்னா, இந்தியாவிலேருந்து நம்ம கிளம்பும் போது இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ்லாம் எதுவுமே ஓப்பனே பண்ண மாட்டோம். நம்ம ஜென்ரலாக வந்து எப்படா டிக்கெட் வருவோம், எப்படா ஃப்ளைட்டில் ஏறுவோம், இங்கேருந்து எல்லாருக்கும் பை பை சொல்லுவோம், ட்ரீட் கொடுக்கலாமா, போகலாமா அப்படின்னு தான் எல்லோரும் யோசிப்பாங்களே தவிர, நீங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி எப்படி அங்கேருந்து வர்றவங்க பிளான் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி கூட பிளான் பண்ணிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு சமயம் நீங்கள் வந்து 183 டேஸ்க்கு மேலே வெளியில் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ஆர்ஐ ஆகிடுவீங்க. யூஎஸ்லேயோ, ஆஸ்திரேலியாலேயோ, சிங்கப்பூர்லேயோ 183 டேஸ்க்கு மேலே இருந்தால் என்ஆர்ஐ ஆகிடுவீங்க. நீங்கள் என்ஆர்ஐ ஆகிட்டிங்கன்னா ஃபெமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் இருக்குது, எஃப்இஎம்ஏன்னு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட்னு வச்சுக்கலாமே. அந்த ஃபெமா ஆக்ட் படி நீங்கள் வந்து நார்மல் எஸ்பி அக்கௌண்ட்டை வச்சுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் ஒரு நார்மல் எஸ்பி அக்கௌண்ட் இங்கே இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க்குக்கு உங்களுடைய ஃபாரின் அட்ரஸை, ஸோ நீங்கள் இமெயில் வழியாக அனுப்பலாம், இல்லைனா வந்து லைக் அந்த பிரான்ச்சுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லைனா ஒரு லெட்டர் எழுதிட்டு இந்த நார்மல் எஸ்பி அக்கௌண்ட்டை என்ஆர்ஓ அக்கௌண்ட்டாக மாற்றிடலாம். அது வந்து நான் ரெசிடெண்ட் ஆர்டினரி அக்கௌண்ட். இது பேர் என்ஆர்ஓ. அக்கௌண்ட் நம்பர் அதே தான் இருக்கும், ஆனால் எம்ஐசிஆர் நம்பர் அதே தான் இருக்கும், அதே மாதிரி வந்து ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு சொல்லுவாங்க, அதே தான் இருக்கும், எல்லாமே அதே தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் எஸ்பி அக்கௌண்ட் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டாக மாறிடும். இது என்ஆர்ஓ மாறின உடனே அவங்க கேட்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி, எனக்கு ஒரு செக் லீஃப் கொடுக்குறீங்களான்னு, ஒரு 10 செக் லீஃப் கொடுக்குறீங்களான்னு. ஏன் அந்த செக் லீஃப் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த செக் லீஃபில் வந்து எஸ்பிக்கு பதிலாக என்ஆர்ஓ அப்படின்னு போட்டுருவாங்க. ஸோ இதுதான் நான் ரெசிடெண்ட் ஆர்டினரி அக்கௌண்ட். இப்போ நான் ஃபாரினுக்கு போயிட்டேன், ஃபாரினில் என்கிட்ட நிறைய பணம் இருக்குது. இப்போ அந்த ஃபாரினில் இருக்கிற பணத்தை நான் இந்தியாவுக்கு அனுப்பணும். ஆனால் இந்தியாவுக்கு அனுப்பிட்டு நான் எப்போ வேணால் திருப்பி ஃபாரினுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ இந்த ஃபாரினில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து 2002, 2003 வந்து யூஎஸில் இருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்க டாலர், ஒரு டாலர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 48 ரூபா 49 ரூபா கிடச்சிது எனக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, என்கிட்ட ஒரு $1000 இருக்குன்னா நான் அந்த $1000 என்ன பண்ணுவேன்னா அங்கேருந்து எடுத்து நேராக என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். அனுப்பிச்சி விட்டா என்ன ஆகிடும்னா, எனக்கு வந்து 49,000 ருபீஸ் எனக்கு இங்கே வந்துருச்சு. $1000 அனுப்பிச்சேன், 49,000 வந்துருச்சு. ஆனால் நான் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா, ஒரு 2 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கரன்சி வந்து அப்ரிஷியேட் ஆகிடுச்சு. இந்தியன் கரன்சி அப்ரிஷியேட் ஆனோன்னே 49 ரூபாய்க்கு விற்ற டாலரு என்ன ஆகிடுச்சுன்னா 45 ரூபாயாக மாறிடுச்சு, 45. ஸோ அதாவது அமெரிக்க டாலர் டெப்ரிஷியேட் ஆகிடுச்சு, இந்தியன் டாலர் வந்து. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த என்ஆர்இ அக்கௌண்ட்டில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த 49,000 நான் திருப்பி நான் இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறேன்னா எனக்கு $1,100 கிடைக்கும். எனக்கு நான் கொண்டு வந்தது என்னமோ $1000 தான். அந்த $1000 எனக்கு இங்கே வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் எடுத்தனோ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ எப்போ இந்தியன் ருப்பி அப்ரிஷியேட் ஆகுமோ திருப்பி இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொல்கிறது 2024-25 நம்மளோட ருப்பி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90 ருபீஸ் வரைக்கும் போகிற மாதிரி இருந்தது. $1 வந்து 90 ருபீஸ் போகிற மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 87க்கு வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து இதெல்லாம் டாலர் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ஆர்ஐயாக இருக்குன்னா இதில் கூட நீங்கள் வந்து, அதாவது இந்த கரன்சி மூவ்மெண்ட்டில் கூட நீங்கள் வந்து பணம் பண்ண முடியும். ப்ராப்பராக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அங்கேருந்து இங்கே கொண்டு வந்துட்டு திருப்பி இங்கேருந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3%, 4% கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ என்ஆர்ஓ அப்படிங்கிறது இந்தியன் பேஸ்டு அக்கௌண்ட்டில் இந்தியன் ருபீஸ் தான் இருக்கும். என்ஆர்இயும் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேஸ்டு இதில் தான் இருக்கும். என்ஆர்இலையும் போட்டால் என்ன இதெல்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் ஃப்ரீயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு போகும்போது கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. இப்போ என்ஆர்ஓலேருந்து நீங்கள் வந்து 5 லட்சம் எடுத்துகிட்டு போகணும், 10 லட்சம் எடுத்துகிட்டு போகணும், 25 லட்சம் எடுத்துகிட்டு போகணுன்னா ஆடிட்டர்கிட்ட வந்து சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஃபார்ம் 15CA, ஃபார்ம் 15CB அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கேட்பாங்க. என்ஆர்இலேருந்து எடுத்துகிட்டு போனால் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் கொண்டு வந்ததும் ஒரு கரன்சியில் கொண்டு வரீங்க, இன்னொரு கரன்சியில் எடுத்துகிட்டு போகும்போது கேட்க மாட்டாங்க. இது ரெண்டும் போக இன்னொரு விதமான அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா FCNRன்னு சொல்லுவோம். அதாவது ஃபாரின் கரன்சி நான் ரீபேட்ரியபிள்பாங்க. பட் ஆனால் நீங்கள் ரீபேட்ரியேட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம்.
ஸோ எஃப்சிஎன்ஆர்னா என்ன அர்த்தம்னா அது டாலர் டினாமினேஷன்லேயே இருக்கும். அதாவது நீங்கள் $1000 அங்கேருந்து அனுப்பிச்சிங்கன்னா அப்படியே $1000 நீங்கள் போடுவாங்க. அங்கே கிடைக்கும். அங்கே 1 இயர் இன்ட்ரெஸ்ட் 4%, அமெரிக்காவில் 4%னா இங்கே 4.25% கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் எஃப்சிஎன்ஆரில் கொண்டு ஸோ ஒரு என்ஆர்ஐயாக இருக்குன்னா எனக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நான் எப்படி என்னோடதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ண முடியும், இன்ட்ரெஸ்ட்க்கு எனக்கு டேக்ஸ் இருக்கா, டேக்ஸ் இல்லையா, இதை என்னால் ரீபேட்ரியேட் பண்ண முடியுமா, அதே மாதிரி இந்திய அரசாங்கம் வந்து எங்கெங்கெல்லாம் நமக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கு. ஏன்னா நான் கிஃப்ட் சிட்டி பற்றி பேசியிருந்தேன். ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க தெரிஞ்சு ப்ராப்பராக பிளான் பண்ண நல்லா பண்ண முடியும் மேடம். கண்டிப்பாக சார். என்ஆர்ஐ டேக்ஸ் பிளானிங் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னீங்க. ரொம்பவே நன்றி சார். தேங்க்யூ மேடம்.